ஹாய் கைஸ், சிறை திரைப்படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் விக்ரம் பிரபு, எல்கே அக்ஷய்குமார், அனிஷ்மா, மூனார் ரமேஷ் இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இயக்கம் சுரேஷ் ராஜகுமாரி. இல்லை, எல்கே அக்ஷய்குமார் யார் அப்படின்னா ப்ரொடியூசர் எஸ்எஸ் லலித்குமார் அவருடைய பையன் தான். ஸோ எஸ்எஸ் லலித்குமார் அவர்களே இந்த படத்தை தயாரிக்க செஞ்சிருக்கிறாரு. முதல்ல இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. என்னதான் சிம்பிளான ஒரு ஸ்டோரியாக இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா டாப் நாச்சிங்காக பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே இறுதி வரைக்குமே நம்மளுக்கு தராங்க. அண்ட் நடிப்பு, எல்கே அக்ஷய்குமாருக்கு என்னதான் இது முதல் படமாக இருந்தாலுமே நல்லா திறமார்ந்த ஒரு நடிகர் மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக எமோஷ்னலாக அவர் ஒரு காலில் விழுந்து கெஞ்சக்கூடிய ஒரு சீன்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குற அத்தனை பேரையுமே பார்த்தீங்கன்னா அழ வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஹீரோயின் அனிஷ்மா அவங்களுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் நல்லா தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். இப்போ பார்க்குற அத்தனை பேர் கண்களுமே கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அண்டு இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தேவைக்கும் அதிகமான ஒரு வலுவை மெருகேற்றிக்கிட்டே போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் விக்ரம் பிரபு அவருடைய கரியரில் இன்னொரு முக்கியமான படம் தானாக்காரன், சிகரம் தொடு, அந்த வரிசையில் ஒரு போலீஸாக அவர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டு இன்னொரு சம்பவத்தை தரமாக செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரைட்டிங், அது தனிப்பட்ட பாராட்டுகள் நான் இந்த படத்துக்கு சொல்லிக்கிறேன். 1-2 இடங்கள் பார்த்தீங்கன்னா வசனங்கள் சிரிக்க வைக்குது. அண்ட் நடிப்பு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி எல்கே அக்ஷய்குமார், அனிஷ்மா எல்லாருமே பிரித்து பெஞ்சிட்டாங்க. அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக இந்த படத்துக்கு இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஜஸ்டின் பிரபாகர் அவருடைய இசை பார்த்தீங்கன்னா படத்துக்கு ரொம்பவும் ஒளி சேர்த்தது. அண்ட் ஸ்பெஷல் குடோஸ் டு டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி அண்டு ரைட்டர் தமிழ் யாருன்னா இவர் தான் இப்போ மார்சல் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே தானாக்காரன் படத்தை இவர் தான் இயக்குனாரு. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த சிறை திரைப்படம் 2025ஆம் ஆண்டு வெளியான தமிழ் படங்களில் ஒரு சிறந்த ஒரு திரைப்படம். ஸோ கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.